அனைவருக்கும் வணக்கங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டுங்க. ஆத்மாவை பத்தி பார்க்க போறோம். ஒரு மனிதனுடைய ஆத்மா இறந்த பிறகு என்ன நடக்குது, அது எங்க போகுது, அந்த ஆத்மாவுடைய பயணங்கள் எப்படி இருக்கு, மறுபிறவி இருக்குதா இல்லையா, கடவுள்ன்ற ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா, இறந்த பிறகு கடவுளை பார்க்க முடியுமா முடியாதா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஏதோ பாவ புண்ணியம்ன்றாங்களே, ஏதோ நல்லவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க கெட்டவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் என்னது? நிறைய கேள்விகள். ஆத்மா எங்க போவோம், என்ன பண்ணோம், திருப்பி நம்ம பிறப்போமா மாட்டோமா, திருப்பி திருப்பி பிறப்பு எப்போ எடுப்போம், இந்த ஜென்மத்துல ஏழையா பிறந்ததுக்கு என்ன காரணம், இந்த ஜென்மத்துல ஒருத்தர் பணக்காரரா பிறக்கிறாரே அதுக்கு என்ன காரணம், இந்த ஜென்மத்துல ஒரு மனிதன் ஊனமுற்றோரா பிறக்கிறாரே அதுக்கு என்ன காரணம், நம்ம செய்கின்ற செயல்கள் நம்மளுக்குரியதா இல்ல அல்லது அனைத்துமே தீர்மானிக்கப்பட்டதா, எல்லாமே தீர்மானிக்கப்பட்டதா, நம்ம செய்யற தவறுகள் தீர்மானிக்கப்பட்டதா. இந்த மாதிரி மனிதர்களுக்கு கொஞ்சம் சிந்திக்கிறவங்க, கொஞ்சம் ஆன்மீகத்துல இருக்கிறவங்க, கொஞ்சம் ஜோதிடத்துல இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வரும். ஏகப்பட்ட கேள்விகளுக்கு விடை தெரியாம அவஸ்தப்பட்டுன்னு இருப்பாங்க. அதனாலதான் சில பேருக்கு கடவுள் நம்பிக்கையே இருக்காது. ஏன்னா அவங்க கடவுளை டைரக்டா பார்க்கல, இங்க என்ன நடக்குதுன்னு டைரக்டா தெரியல. நீங்க நிறைய வாட்டி யோசனை பண்ணிருப்பீங்க. ஊர்ல ஒருத்தர் ரொம்ப பணக்காரரா இருப்பாரு, ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையா இருப்பாரு. சில பேர் 10,000 சம்பாதிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விக்கான அனைத்து விடைகளும் இந்த பதிவுல நான் சொல்றேன். அதுவும் சும்மா சொல்லல. ஒரு வெளிநாட்டு சயின்டிஸ்ட் ஒருத்தர், ஆத்மாவை பத்தி ரிசர்ச் பண்ணக்கூடிய மனிதர் ஒருத்தர் ஒரு புக் எழுதி இருக்கிறார், ஜேர்னி ஆஃப் சோல்ஸ். இந்த புக்ல என்ன இருக்குதோ அதை தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஜேர்னி ஆஃப் சோல்ஸ். அவர் பேரு மைக்கேல் நியூட்டன். ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொன்னா நம்ம நம்ப மாட்டோம், பகவத்கீதையில இருக்கிறத நம்ம நம்ப மாட்டோம், நம்ம கோவிலுக்கு போக மாட்டோம். ஏன்னா நம்ம பெரிய ஜீனியஸ் நம்புவோம், அதனால நம்மளே நம்மளை தயாரிச்சுப்போம். ஸோ எதையுமே நம்ப மாட்டோம். மறுபிறவி இருக்குதுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டோம், கடவுள் இருக்குது சொன்னாலும் நம்ப மாட்டோம், கோவிலுக்கு போக சொன்னாலும் போக மாட்டோம். ரைட்டா? ஸோ ஒரு வெளிநாட்டு நபர் சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் எழுதியிருக்கிறாரு. அதை தான் இப்போ நான் லைனா சொல்ல போறேன். இப்போ நம்ம முன்னோர்கள், நம்ம சித்தர்கள், ரிஷிகள், முனிகள், இவங்கெல்லாம் இவர் என்ன வேலையை இப்போ பண்ணாரோ, இந்த சயின்டிஸ்ட் என்ன வேலையை பண்ணாரோ, நம்ம சித்தர்களும் ஞானத்தால, அறிவால, கடவுளோட கான்டாக்டால என்ன சொல்லி இருக்கிறாங்க, கடவுள் இருக்கிறாங்கன்றது சொல்லி இருக்கிறாங்க, மறுபிறவி இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க, பாவம் புண்ணியம் இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க, தப்பு பண்ணா என்ன தண்டனைன்னு சொல்லி இருக்கிறாங்க, புண்ணியம் பண்ணா அதுல என்ன நன்மை இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ரைட்டா? மறுபிறவி இருக்குதா இல்லையான்னு சொல்லி இருக்கிறாங்க. நிறைய பாவம் பண்ணிட்டு போனா என்ன நடக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. எல்லாமே சித்தர்கள், முனிகள், ரிஷிகள் நம்ம பகவத்கீதையில சொல்லி இருக்கிறாங்க, பைபிள்லயும் சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கேட்கறது கிடையாது. இப்போ லேட்டஸ்டா இப்போ பிறந்தவங்க ரமண மகரிஷி, சேஷாத்ரி மகரிஷி, இந்த ரஜினி, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கும்பிடுவார் பாருங்க, பாபா, இவங்கெல்லாம் கூட சொல்ற விஷயத்த நம்ம கேட்கறது கிடையாது இன்றைய தலைமுறையில. ஏன்னா நம்ம அதெல்லாம் பசங்களுக்கு அந்த அறிவை கொடுக்கறது கிடையாது. நம்ம என்ன படிக்க வைக்கிறோம், 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் படிக்க வைக்கிறோம், அப்புறம் 10ஆவது வரைக்கும் படிக்க வைக்கிறோம், அதுக்கப்புறம் மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ்னு படிக்க வைக்கிறோம், அதுக்கப்புறம் ஏதோ சயின்ஸ் குரூப்போ, அக்கௌண்ட்ஸ் குரூப்போ, ஐடி குரூப்போ ஏதோ ஒன்று எடுக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க படிக்கிறது இல்லை. ஸோ அவங்க படிக்காததால இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியறது கிடையாது. ரைட்டா? ஆனால் வயசாகும் போது, யோசிக்கும் போது, மனுஷனுக்கு 6 அறிவுக்கு மேல சில பேர் யோசிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஏன் இங்க பிறந்தோம், ஏன் இப்போ வாழ்ந்துன்னு இருக்கோம், ஏன் இப்போ நம்ம ஐடி இன்ஜினியரா இருக்கிறோம், நம்ம ஏன் இந்த பிறவில ஒரு ஜோதிடரா பிறந்தோம், நம்ம ஏன் இந்த பிறவில கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம், நம்மளுக்கு ஏன் இந்த டிசீஸ் வந்தது, நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னெலாம் ஒரு மனிதன் யோசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த மனிதனுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வரும். அதுக்கான விடைகள்ல நம்ம சித்தர்கள் முன்னாடியே சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஜீனியஸ் சயின்டிஸ்ட் ஒருத்தர் அதையும் அவரும் சொல்லி இருக்கிறாரு. அதை பத்தி நான் சொல்றேன். ரைட்டுங்களா? ஓகே.
இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கூட வந்து வரோங்க. அதாவது நம்ம இறந்த பிறகு நம்மளுடைய மனைவி, குழந்தைகள், அம்மா, அப்பா, செல்வம், பணம், பேரு, புகழ், காசு, பேங்க் பேலன்ஸு, ஸ்டாக்ஸு, நிலம், வீடு, காம்ப்ளெக்ஸு, பதவி எதுவுமே நம்ம கூட வராது. நம்ம கூட வர்றது அறிவு மட்டும்தான் வரும். கல்வி, நம்ம கத்துக்கின கல்வி, நம்ம கத்துக்கின நாலேஜ் மட்டும்தான் நம்ம கூட வரும். சரிங்களா? அது மட்டும்தான் நிலையானது. இப்போ இந்த வீடியோல நான் சில விஷயங்கள் வந்து இவர் சொன்னது எல்லாத்தையும் சொல்றேன். இந்த நாலேஜ் உங்க தலையில போய் உக்காந்துக்கும். இதெல்லாம் மறக்காது. இந்த வீடியோ நீங்க முழுசா கேட்டீங்கன்னா, இறந்த பிறகு ஆத்மா எங்க போவோம், என்ன பண்ணுன்றதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இது முழுமையா உங்க தலையில போய் உக்காந்துக்கும். சோ இதை மறக்க மாட்டீங்க. இப்போ நான் சொல்ல போற விஷயத்துல இறந்த பிறகு இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் போது இந்த நான் பேசின விஷயங்கள் கூட உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஏன்னா இந்த கல்வியும் நம்ம கத்துக்கின விஷயங்கள் மட்டும்தான் நம்ம ஆன்மா கூட டிராவல் பண்ணும். நம்ம சொத்தோ, சுகமோ, வாட்சோ, மோதிரமோ, சட்டோ, பேண்டோ எதுவுமே நம்ம கூட வராது. ஆத்மா மட்டும்தான் வெளியே போவோம். அப்போ இந்த கல்விகள் இப்போ இந்த சயின்டிஸ்ட் நிறைய ரிசர்ச் பண்ணி ஆளுங்களை வந்து வேற ஒரு இதுக்கு போக வச்சு இறந்துட்டு திருப்பி உயிர் வந்தவங்களை இது பண்ணி ரிசர்ச் பண்ணி அவங்க கூட பேசி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அவங்களுக்கு ட்ரக் கொடுத்து, அவங்களுக்கு வந்து அனசீஷியா கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன், அவர் ரிசர்ச் பண்ணதை வந்து புக்ல எழுதி இருக்கிறாரு. அந்த புக்ல இருக்கிறது தான் சொல்ல போறேன். இதை சொல்லும் போது உங்க ஆள் மனசுல போய் உக்காந்துக்கும். கல்வி எப்பவுமே அழியாதது. என் குரு எனக்கு நான் அவர்கிட்ட வந்து ஜோதிடம், எனக்கு ஏன் ஜோதிடம் தெரிய வந்தது, நான் ஏன் ஜோதிடம் கத்துக்கிறேன்னு சொல்லும் போது அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? உனக்கு போன ஜென்மத்தில இருந்து ஜோதிடத்தோடைய அறிவு உனக்கு இருக்குதுன்னு சொன்னார். அது என் ஜாதகத்துல பார்த்துட்டு அவர் சொன்னார், போன ஜென்மத்தில இருந்தே உனக்கு அந்த ஜோதிடத்தோடைய அறிவு இருக்குது. நம்மளுடைய அறிவு மட்டும்தான் அடுத்த பிறவிக்கு டிரான்ஸ்பர் ஆகும், வேற எதுவுமே டிரான்ஸ்பர் ஆகாது. சரிங்களா? சோ அந்த மாதிரி அவர் என்ன சொல்ல ஸ்டார்ட் பண்றாருன்னா, ஒரு மனிதன் இறந்த பிறகு, நான் லைனா சொல்றேங்க, இது ஒரு பெரிய கான்செப்ட். கிட்ட இந்த புக்ல இருந்து ஒரு 4 பேஜுக்கு நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சப்போஸ் ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோல நான் பேலன்ஸ் சொல்றேன். சரிங்களா? இறந்த பிறகு அந்த மனிதனுடைய ஆத்மா வேகமா மேல போகுமா. சில பேருடைய ஆத்மா வேகமா மேல போகுமா. இறந்த உடனே நம்மளுக்கு வேற ஒரு நாலேஜ் வந்துருமா. இப்போ இந்த ஜென்மத்துல இருக்கிற நாலேஜை விட வேற ஒரு நாலேஜ் வந்துருமா. நம்ம மேல எங்க போனோம்னு ஸ்ட்ரெயிட்டா சில ஆத்மா விட்டா போதும்டா சாமின்னு மேல வேகமா போகுமா. சில ஆத்மா அதை பத்தி நாலேஜ் இல்லாதவங்க, ரைட்டா, அவங்க வந்து அங்கேயே சுத்தின்னு இருப்பாங்களாம். அங்க நடக்கிற நிகழ்வை பார்த்து வருத்தப்பட்டுன்னு இருப்பாங்களாம். அவங்க இறந்த பிறகு அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க, அம்மா அப்பா அழுவுறத பார்த்து அப்படியே சோகமா அது அங்கேயே நின்னுன்னு இருக்குமா. சில ஆத்மா அங்கேயே நின்னுன்னு இருக்குமா. சில ஆத்மா பழி வாங்கறதுக்கு துடிச்சிக்கினா அங்கேயே நின்னுன்னு இருக்குமா, போவே போவாதான், யார் வந்து கூப்பிட்டாலும் போவாதான். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்தது, இறக்கும் போது ஏற்படக்கூடிய வலி, அந்த வலி இருந்துக்குனே இருக்குமா. அந்த வலி அடுத்த ஜென்மத்துக்கும் டிரான்ஸ்பர் ஆகுமா. ஓகேங்களா? இது ஒரு விஷயம். நம்ம இங்க இருந்து மேல ஒரு லோகத்துக்கு போறோமா. அப்படி போகும்போது அந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்குமா, ஒயிட்டா இருக்குமா, பிரைட்டா இருக்குமா, நம்மளுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்குமா, ஒரு 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 சந்தோஷத்தை கொடுக்குமா. இந்த பூலோகத்துல நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில கிடைக்காத ஒரு அற்புதமான அனுபவம் கிடைக்குமா. இதெல்லாம் இந்த புக்ல எழுதி இருக்கிறாங்க. ஜர்னி ஆஃப் சோல்ஸ், அமேசான், பிளிப்கார்ட்ல இருக்குது, நீங்க வாங்கி படிக்கலாம். இதெல்லாம் படிக்கணும். அப்பதான் நாலேஜ் வளரும். அப்பதான் நம்ம என்ன பண்ணின்னு இருக்கோன்றது அப்பதான் நம்மளுக்கு தெரியும். இறந்த பிறகு நம்மளுக்கு என்னெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்னு அப்பதான் தெரியும். இதெல்லாம் ஒரு இந்து சொல்லல, ஒரு சித்தர் சொல்லல. இப்போ இந்த நிகழ்காலத்துல ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி சொல்லி இருக்கிறார். ரொம்ப கிளீனா இருக்குமா, புனிதமா இருக்குமா, டிவைனா இருக்குமா, நிறைய டனல்ஸ்குள்ள பூந்து போற மாதிரி இருக்குமா, ஒரு லேயரை தாண்டி போற மாதிரி இருக்குமா. இப்போ நம்ம ஜியோகிராபிக் பாத்தீங்கன்னா
பூமியில இருந்து ஒரு லெவல் வரைக்கும் காத்து இருக்கும், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நைட்ரஜன் இருக்கும், அட்மாஸ்பியர், இந்த ஸ்பியர் அந்த ஸ்பியர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதை நம்ம தாண்டி போறத நம்மளுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுமா. நிறைய லேயரை தாண்டி நம்ம போவோமா. இதுல ஒரு ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்க, நிறைய லேயர் இருக்கான், அந்த நிறைய லேயரை தாண்டி போவோமா. நல்ல ஆத்மாக்கள் நிறைய லேயரை தாண்டி டிராவல் பண்ணி போவோமா. கொஞ்சம் நிறைய பாவம் பண்ண ஆத்மாக்கள் அந்த லேயர்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே அதுக்குள்ள போயிடுமா, அந்த ஏதோ ஒரு லேயருக்குள்ள போயிடுமா. சோ எல்லாரும் ஒரே இடத்துக்கு போறது கிடையாது. ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க, ரொம்ப மெச்சூரான ஆத்மா, இந்த உலகத்துல தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு மட்டும் வாழ்ந்துட்டு போற ஆத்மா மேல இன்னும் ஹையர் லெவல்ல போகுமா. நிறைய பாவம் பண்ணது, கொலை பண்ணது, கற்பழிக்கப்பட்டது, இதெல்லாம் இந்த மாதிரி ஆத்மா ஸ்டார்டிங் லேயருக்குள்ளேயே போயிடுமா. மேகங்கள் சூழ்ந்திருக்குமா. இந்த ரஜினி படத்துல பாபான்னு ஒரு படம் எடுத்தார். அதுல மேல அவர் பாபா மகரிஷிய சந்திக்க போகும்போது ஒரு மாதிரி டிவைனா இருக்கும். அந்த பிக்சர் கூட நீங்க போய் பாருங்க. ஒரு டிமைனா, ஒரு இயற்கையா, ஒரு காத்தடிக்கிற மாதிரி, ஒரு குளுமை, ஒரு நிம்மதி, ஒரு வாசனை, ஒரு அற்புதமான ஒரு வாசனை. ஒரு பெருமாள் கோவிலுக்கு போகும்போது ஒரு அற்புதமான ஒரு வாசனை ஏற்படும். கவனிச்சிருக்கீங்களா? இப்ப சிவன் கோவில், ஒரு கோவிலுக்குள்ள போகும்போது ஒரு டிவைன் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லு ரொம்ப மனதுக்கு அமைதியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். நோட் பண்ணி இருக்கிறீங்களா? அதுவும் முக்கியமா திருப்பதிக்குள்ள போகும்போது, அந்த இதுக்குள்ள போகும்போது ஒரு குளிர்ச்சி இருக்கும். இயற்கையாகவே ஒரு குளிர்ச்சி இருக்கும். அது இல்லாம அந்த ஊரே கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும், குளுமையும் இருக்கும், வாசனமும் இருக்கும். அங்க ஸ்லோவா என்ன பாடின்னு இருக்கும், நமோ நாராயணான்னு பாடின்னு இருக்கும். அது கேட்கறதுக்கும் ஒரு மாதிரி இனிமையா இருக்கும்ல. அந்த மாதிரி சில வாய்ஸஸும் சில விஷயங்களும் அங்க இருக்குமா. நம்ம கனவுல கூட நம்ம நம்ம நாலேஜுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பெரிய அற்புதமான கடல்கள் இருக்குமா, மலைகள் இருக்குமா, இயற்கை சூழ்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குமா, ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். நம்ம இது வரைக்கும் ரொம்ப நம்மளுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய, நம்மளுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாசனைகள், நம்ம பார்க்காத சைஸ்ல கடல், நம்ம பார்க்காத, அது ஒரு மாதிரி பறந்து விரிஞ்சு இருக்குமா. ஒரு குறுகிய ஒரு இது மட்டும் இருக்காதான். இப்போ நம்ம மெரினா பீச்சுக்கு போனா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் தான் நம்ம கண் பார்ப்போம். ஆனா அது அப்போ நம்ம கண் ரொம்ப விரைவடைந்து பெருசா பாக்குற மாதிரி இருக்குமா. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுமா. ஆத்மா மேல போகும்போது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுமா. இது எல்லாம் மேல போய் அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க ஆல்ரெடி இறந்துருப்பாங்கல்ல, அவங்களோட மீட்டிங் ஏற்படுமா. இது எல்லாம் நம்ம சித்தர்கள் ஆல்ரெடி சொல்லி இருக்கிறாங்க. இதத்தான் இவரு அப்படியே ரிசர்ச் பண்ணி எழுதி இருக்கிறாரு புக்ல. எனக்கே ஆச்சரியமா இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சவங்க, அதாவது இதுக்கு முன்னாடி உங்க அம்மா அப்பா இறந்து போயிருக்கலாம், இல்ல உங்க கூட பிறந்தவங்க யாராச்சும் இறந்து போயிருக்கலாம், இல்ல உங்க நண்பர்கள் இறந்து போயிருக்கலாம். அவங்கதான் ஃபர்ஸ்ட் உங்களை ரிசீவ் பண்ணுவாங்களாம். இதுல என்ன கொடுமைனா, போன ஜென்மத்தோடைய இறந்து போனவங்களையும் அவங்க உங்களை ரிசீவ் பண்ணுவாங்களாம். அவங்க கூட நீங்க பேசுற மாதிரி இருக்குமா, கட்டி நீங்க உங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா. உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சி யாரை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுமோ அவங்களெல்லாம் நீங்க மீட் பண்ணி பேசுவீங்களாம். அப்படியே அந்த பயணம் அவங்களெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு டிராவல் ஆயிட்டே இருப்பீங்களாம், எங்கேயோ போய்கிட்டே இருப்பீங்களாம். அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான ஒரு ஒளி அமைப்பு கொண்ட ஒரு கைடு உங்க கூட வருவாராம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தரை மீட் பண்ண போறீங்க, கைடு ஒருத்தர் வருவாங்க. இந்த நீங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட மீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆத்ம இது ஏற்படும். அவங்கள மீட் பண்ணுவீங்க, அவங்க பேசுவீங்க, அப்போ அவங்க மறைஞ்சிடுவாங்க. மேபி அது ஒரு உணர்வா இருக்கலாம், அது உங்களுக்கு நிம்மதியை சாந்தத்தை கொடுக்கக்கூடிய இதுக்காக அப்படி ஒரு செட்டிங் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைடை மீட் பண்ணுவீங்களா, அவங்க ரொம்ப புனிதமா, ரொம்ப வாசனையா, ரொம்ப அற்புதமா உங்களை சூப்பரா உங்க மேல அன்பு காட்டுவாங்களாம், உங்களை வெல்கம் பண்ணுவாங்களாம், உங்களை அரவணைப்பாங்களாம். ரைட்டுங்களா? அப்புறம் அந்த டைம்ல அங்கேயே இருக்கலான்னு போல தோணுமா. கவலையே இருக்காதான், வருத்தம் இருக்காதான், தாகம் இருக்காதான், பசி இருக்காதான். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அற்புதமான நிம்மதி அங்க ஏற்படுமா. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அந்த கைடு வந்த பிறகு உங்களை ரிசீவ் பண்ணி நல்லா உங்களுக்கு அன்பை காட்டி
அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்களாம், அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துக்கு போவீங்களா, அங்க ஒரு ஷவர் மாதிரி ஒண்ணு இருக்குமா, அந்த ஷவர்ல அந்த ஆத்மா போய் அந்த இடத்துல நிக்குமா, அப்படியே அந்த ஆத்மா இன்னும் ஏதோ கிளீன் ஆகுமா, ஏதோ குளிக்கிற மாதிரி, ஆனா தண்ணி படுற மாதிரி இருக்காதான், அப்படியே சூப்பரா கிளீன் ஆகுமா. அது ரொம்ப மனதிற்கு பிடித்தமான இடமா இருக்குமா. இப்போ உங்களுக்கு இயற்கை பிடிச்சிருக்கலாம், மலைகள் பிடிச்சிருக்கலாம், இல்ல ஒரு பூந்தோட்டம் பிடிச்சிருக்கலாம், இல்ல கடல் பிடிச்சிருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு கோவில் பிடிச்சிருக்கலாம். இப்போ என்ன எடுத்துன்னு போய் கோவிலுக்குள்ள விட்டா எனக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படும். ஸோ அவங்களுக்கு எது எது பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் தங்குவோமா. மேல போகும், அப்படியே வந்து டிராவல் பண்ணினே இருக்கும் போது அப்பதான் அந்த குரு வந்து, அந்த கைடு வந்து பேச்சு கொடுப்பாராம். இந்த மாதிரி வந்து இந்த ஜென்மம் நீ வாழ்றதுக்கு போயிருக்கிற, இது எல்லாமே நீ ஆசைப்பட்டு வாங்கிட்டு போனது. இங்க இதுல முக்கியமான நம்ம செய்த தவறுகளை எடுத்து சொல்லுவாங்க. இதெல்லாம் நீ ஏன் பண்ண, எதுக்கு பண்ணன்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்களாம். அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியா பேசிக்கிட்டு ரொம்ப அன்பா கேட்பாங்களாம். ஏன் இந்த தப்பு நீ பண்ண, ஏன் இந்த இதை நீ பண்றதுக்காக நீ இங்க இருந்து போலியே, ஏன் இதெல்லாம் நீ பண்ணன்னு அவங்க கேட்பாங்களாம். கேட்கும் போது நம்ம கோபப்பட மாட்டோமா, வருத்தப்பட மாட்டோமா, பொய் சொல்ல மாட்டோமா, இல்லையே நான் பண்ணலையே அப்படின்லாம் பொய் சொல்ல மாட்டோமா. அந்த இடத்துல ரொம்ப நம்மளே ரொம்ப ஒரு மெச்சூரான ஒரு சூப்பரா, ஆமா இது பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், கால சூழ்நிலையால பண்ணிட்டேன், நான் போன இடத்துல தப்பு செய்யற சூழ்நிலை எனக்கு இருந்தது, தப்பான நண்பர்கள் இருந்தாங்க, தப்பான சொசைட்டி இருந்தது, அதனால நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சில விளக்கங்கள் வருமா. அந்த அந்த கைடு நம்ம பண்ண எல்லாம் தப்ப நம்மளுக்கு எடுத்து சொல்லுவாராம். இதெல்லாம் அந்த புக்ல இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு, படிங்க. அந்த கைடு நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையும் எடுத்து சொல்லும் போது நம்ம அதை கேட்டுப்போமா, ஓ இவ்வளோ தப்பு நம்ம பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் சின்ன வயசுல இருந்து பண்ணது எல்லாத்தையும் ரீகால் பண்ணுவாராம். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருப்போமா, ரொம்ப ஹாப்பியா இருப்போமா, ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்தா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுமா, தெய்வீக இடத்துக்கு வந்தா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுமா. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான டிஸ்கஷன்லாம் நடந்த பிறகு ரொம்ப ஒரு சூப்பரா வந்து எல்லாம் ஹாப்பியா நீங்க இருக்கும்போது நிறைய டைம் இருக்குமா உங்களுக்கு. ஒன்னும் அர்ஜென்சியா இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் எல்லாம் நடக்காதான், ரொம்ப டைம் இருக்குமா, எல்லாமே ஸ்லோவா தான் நடக்குமா. நீங்களும் அந்த இடத்த ரொம்ப இது வந்து மனிதர்கள் வந்து ஹாப்பியா அந்த இடம் ஃபீல் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் அவருக்கு மேல இன்னொரு ஒருத்தர் இருப்பாராம், அவருக்கு மேல ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தர் இருப்பாராம். அவங்க ரிசீவ் பண்ணுவாங்களாம், அவங்க நல்லா அன்பு காட்டுவாங்களாம், அவங்க நல்லா பழகுவாங்களாம், நல்லா பேசி. அதுக்கப்புறம் பேசி கொஞ்ச நாள் இது கழிச்சு அவங்களும் இந்த மாதிரி நீ நல்லா தானே போன, நீ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிறவியை வாங்கிட்டு போனியே, இந்த பிறவிலேயே நீ இந்த மாதிரி சில தவறுகள்லாம் செஞ்சேன்னா அவங்க நம்ம பண்ண தவறுகள் நல்லது, நீ என்னென்னலாம் நல்லது பண்ண, என்னெல்லாம் கெட்டது பண்ண எல்லாத்தையும் சொல்லுவாங்களாம். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அந்த டைம்ல எல்லாமே நம்மளுக்கும் ஞாபகம் வருமா, நம்மளும் அதை ஏன் பண்ணுன்றத டிஸ்கஸ் பண்ணுவோமா, ஏன் அந்த தவறு எல்லாம் நடந்ததுன்ற காரணத்தையும் சொல்லுவோமா, ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்றத எல்லாத்தையும் சூப்பரான ஒரு ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ற மாதிரி நடக்குமா. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு ஆர்கியூமெண்ட் பண்றது, பித்தலாட்டம் பண்றது, நான் அப்படிலாம் பண்ணலியெல்லாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி லூசு மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது. அப்பப்போ அந்த டைம்ல நீங்க இந்த டிராவல் போயினே இருக்கும் போது அப்பப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க இல்ல உங்க நண்பர்கள் யாருக்கிட்டையாச்சும் கான்டாக்ட் பண்ற மாதிரி இருந்தா ஒரு வீடியோ கால் மாதிரி அவங்க ஒரு இப்போ இந்த லேட்டஸ்ட் இந்த வெளிநாட்டு படத்துல எல்லாம் ஒரு உருவம் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் உருவம் எதிரில் வந்து பேசுற மாதிரி சில விஷயங்கள் விஷுவல்ஸ் எல்லாம் நடக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி நம்ம யார்கிட்டயாச்சும் பேசணும்னு நினைச்சோம்னா அவங்களே நம்ம முன்னாடி வந்து தோன்றுவாங்களாம், நம்ம அவங்க கிட்ட அந்த டைம்ல பேசலாமா. சரிங்களா. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. என்னன்னா, இப்போ இந்த சயின்டிஸ்ட் நிறைய பேரை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாருல, இதுல வந்து பிகினர், அதாவது ஆரம்ப ஆத்மா, அதாவது கொஞ்சம் பாவங்கள் நிறைய பண்ணக்கூடிய ஆத்மா, அது போற இடம் வெள்ளையா இருக்குமா. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, இது வந்து பிகினர் லெவல் சோல்ஸ் சொல்றாரு, அது வந்து வெள்ளையா சூப்பரான ஒரு ஒயிட்டான இடமா இருக்குமா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லோவர் இன்டர்மீடியட், அதை விட கொஞ்சம் புண்ணியம் பண்ண ஆத்மா, அவங்க போற இடம் ஆஃப் ஒயிட் கலர்ல இருக்குமா.
அந்த இடம். அதை விட கொஞ்சம் புண்ணியம் பண்ண ஆத்மா மஞ்சள் கலர்ல இருக்குமா, ஒரு பியூர் மஞ்சள் கலர்ல இருக்குமா. அதை விட புண்ணியம் பண்ண ஆத்மா போற இடம் டார்க் மஞ்சள் கலர்ல இருக்குமா. அட்வான்ஸ் லெவல், ரொம்ப புண்ணியம் பண்ண ஆத்மா போற இடம் லைட் ப்ளூ கலர்ல இருக்குமா. அதீத புண்ணியம் பண்ண ஆத்மா போற இடம் வந்து டார்க் ப்ளூவும் பர்பிள் கலர்ல இருக்குமா. புண்ணியம் மீன்ஸ் அவர் எப்படி சொல்றாருன்னா, நிறைய லேயர்ஸ் இருக்குது. கீழே இருக்கிற லேயர் ஒயிட்டா இருக்கும், அதுக்கு மேல இருக்கிற லேயர் எல்லோவா இருக்கும். அதுக்கப்புறம் மேல 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 போற இடம் நம்ம அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்த இடத்துக்கு நம்ம போறோம்ன்றத வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையும் இந்த செகண்ட் லெவல் கைடே வந்து எடுத்து உரைச்சிருவாராம். அதுக்கப்புறம் எடுத்து இது பண்ண பிறகு ரொம்ப கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்த பிறகு ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஹால், அது மேபி ஒரு பாராளுமன்றம் மாதிரி ஒரு இடமாக இருக்கலாம். அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டின்னு போவாங்களாம். கூட்டின்னு போனா அங்க 3 பேர்ல இருந்து 4 பேரு ரொம்ப டிவைனா, ரொம்ப ஆன்மீகமா, ஒரு மாதிரி ஒரு வெள்ளை உருவம் கொண்ட ஒரு 3ல இருந்து 7 பேர் உக்காந்துன்னு இருப்பாங்களாம். நம்ம அவங்கெல்லாம் நம்ம கூட 2 குரு நிப்பாங்களாம். அந்த முதல் லெவல் கைடும் 2வது லெவல் கைடும் நம்ம கூட இருப்பாங்களாம். சோ இந்த 3ல இருந்து 7 பேர் நம்மளுக்கு முன்னாடி இருப்பாங்களாம். அவங்க முன்னாடி அவங்க நம்மள வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்களாம். நீ வந்து போன ஜென்ம அங்க போன பிறகு, ஆக்சுவலி அங்க போன பிறகு போன ஜென்மத்துல என்ன பிறவி எடுத்தோம், அதுக்கு முந்தின ஜென்மத்துல என்ன பிறவி எடுத்தோம், அதுக்கு முந்தின ஜென்மத்துல என்ன பிறவி எடுத்தோம்னு எல்லாமே ஞாபகம் வந்துருமா. சோ அதுக்கப்புறம் இது எல்லாமே பெரிய டிஸ்கஷன் போகுமா. நீ போன ஜென்மத்துல அதுக்கு முந்தின ஜென்மத்துல இந்த பாவம் பண்ணன்றதுக்காக தான் அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல அதை நான் திருத்திக்கிறேன்னு போன, திருப்பி அதே வேலையை நீ பண்ணி வச்சிருக்கன்னு கேள்வி கேட்பான். ரொம்ப அன்பா, ரொம்ப பணிவா, தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாங்களாம், பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்களாம், ரொம்ப அன்பா அரவணைப்பா கேட்பாங்களாம். இவங்களும் அதை ஒத்துப்பாங்களாம். அதாவது அவர் வந்து அந்த இடம் ரொம்ப டிவைனா இருக்குமா, பெரிய பெரிய இடமா இருக்கலாம், பெரிய இடமா இருக்குமா, ரொம்ப சூப்பரான ஸ்மெல்லா இருக்குமா. ரைட்டுங்களா. சோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்களாம். இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் நல்லது பண்ணோம், என்னெல்லாம் தப்பு பண்ணோம்ன்றத கேட்பாங்களாம். ஒரு தப்புன்றதுக்கு, ஒரு பாவம்ன்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லிடுறேன். மேபி பணத்தை ஏமாத்துறதா இருக்கலாம், இல்ல வேலைக்கே போகாம வீட்டுல உட்காந்துன்னு குடிச்சின்னு இருக்கிறதா இருக்கலாம், இல்ல ரொம்ப ஈகோ காட்டுறதா இருக்கலாம், ரொம்ப திமிரு காட்டுறதா இருக்கலாம், கணவன் மனைவிக்கு துரோகம் பண்றதா இருக்கலாம், மனைவி கணவனுக்கு துரோகம் பண்றதா இருக்கலாம், அன்வான்டா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக மனைவியை டைவர்ஸ் பண்றதா இருக்கலாம், இல்ல தேவையில்லாம சண்டை போட்டு டைவர்ஸ் பண்றதா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு துரோகம் பண்றதா இருக்கலாம், இல்ல அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்றதா இருக்கலாம், அவங்கள கொடுமைப்படுத்துறதா இருக்கலாம், அவங்களுக்கு வரதட்சணை கொடுமை கொடுக்கலாம், அந்த மாதிரியும் செய்யலாம். அப்பா அம்மாவை பாத்துக்காம இருக்கலாம், இல்ல குழந்தைய பாத்துக்காம இருக்கலாம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம இருக்கலாம். மேபி அப்பா அம்மாவை தூக்கின்னு போய் முதியோர் இல்லத்துல விட்டுறலாம், இன்னொருத்தவங்களோட நலத்தை ஏமாத்தலாம், இன்னொருத்தவங்களுடைய பணத்தை ஏமாத்தலாம், அதிகாரத்தை யூஸ் பண்ணி இன்னொருத்தனை போய் அடக்கிறது, இன்னொருத்தனை அடிக்கிறது, இன்னொருத்தனை போய் கொலை பண்றதா இருக்கலாம், காசை வாங்கிட்டு தராமையா நீ காசைய கொடுக்கலன்னு தப்பிச்சிடுறவங்களும் இருக்கலாம். ரைட்டுங்களா. ஏன் நீ ஏன் இவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்ச, நம்ம பண்ண எல்லாம் தப்பும், எல்லா விஷயத்துல நம்ம ஏதாவது நண்பர்களுக்கு துரோகம் பண்ணலாம், உறவினர்களுக்கு துரோகம் பண்ணலாம், இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ணலாம், எல்லாத்தையும் பயங்கரமா லிஸ்ட் போட்டு விலக்கு வாங்கலாம். எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம பண்ண எல்லாம் நல்லது, தானம், தர்மம், நீ என்னெல்லாம் நல்லது பண்ண, இந்த உலகத்துல எவ்வளோ நீ சூப்பரான விஷயங்கள் பண்ண, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களாம், ஃபேண்டாஸ்டிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களாம். இது ஒரு பெரிய டிஸ்கஷனா போகுமா. அதுல ஜட்ஜி மாதிரி ஒரு 3ல இருந்து 7 பேர் உக்காந்துன்னு இருப்பாங்களாம். இது எல்லாமே இவர் பயங்கரமா ஆராய்ச்சி பண்றாரு, அந்த ஆத்மாவை மேல அனுப்பி ஏதோ சம்திங் பண்றாரு இவரு. ஆல்ரெடி அங்க போயிட்டு வந்தவங்க அந்த சில பேருக்கு 8ஆம் இடம் 12ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது போன ஜென்மத்துல நம்ம எங்க பிறந்தோன்றதையும் ஃபீல் பண்ண முடியும். மேல பார்த்துட்டு வந்த நிகழ்வுகளை மறக்காமையும் சில பேர் இருப்பாங்க. ரைட்டுங்களா. எல்லாருமே வந்து நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. சோ சில பேர் கடந்த வந்த பாதையும் ஞாபகம் வச்சுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளெல்லாம் அவர் வந்து இது பண்ணும் போது அவரை பத்தி நீங்க போட்டீங்கன்னா கிளீனா வந்துடும்.
கூகுள்ல போட்டாலும் இதுல போட்டாலும் அவர் புக்ல எழுதுனதை வச்சு பார்த்தாலும் தெரியும். சோ இந்த மாதிரி வந்து பயங்கரமா எல்லா டிஸ்கஷன் நடக்குமா. நீ கேட்டு வாங்கி போன வாழ்க்கை தானே, நீ தானே இதெல்லாம் பண்ண. இன்னொன்னு, ஒரு நண்பர் கூட கேள்வி கேட்டிருந்தாரு கமெண்ட்ஸ்ல, சார் எல்லாமே டிசைன் பண்ண மாதிரி நடக்குதுன்னா நம்ம பண்ற தப்புக்கும் கிரகங்கள் தானே காரணம்ன்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா இந்த புக்ல அவர் என்ன கிளீனா சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாமே மேல இருக்கிறவங்க டிசைன் பண்ணி அனுப்பல, முக்கியமான சம்பவங்கள், ரைட்டுங்களா. இப்போ நம்ம ஒரு வாழ்க்கையை கேட்டுன்னு வரோம், அந்த வாழ்க்கையில நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கணும், தொழிலதிபரா இருக்கணும், அரசியல்வாதியா இருக்கணும்னு கேட்டுன்னு வரோம். அதை மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா வாழ்ற வாழ்க்கை நம்மளுது. ஒரு அரசியல்வாதியா இருக்கும் போது அவர் அரசியல்வாதி ஆயிடுவார், எம்எல்ஏ ஆயிடுவார். அந்த எம்எல்ஏ ஆயிட்டு அவர் எப்படி வாழ்றாருன்ற வாழ்க்கையை இறைவன் தீர்மானிக்கல, அவர் தான் தீர்மானிக்கிறார். அவர் செஞ்ச புண்ணியத்துல எம்எல்ஏ ஆயிடுறாரு, ரைட்டுங்களா. அவரு அதுக்கப்புறம் அவரு எத்தனை பொண்ணுங்களை இது பண்றாரு, எவ்வளவு லஞ்சம் வாங்குறாருன்றது அவர் கையில தான் இருக்குது, ரைட்டுங்களா. சோ அந்த ஜட்ஜு எல்லாத்துக்கும் முன்னாடி பயங்கர டிஸ்கஷன், இந்த தப்பு ஏன் பண்ண, நீ நல்லவனாச்சே, நீ இதை நீ பண்ண மாட்டியே, நீ இப்படி போய் வாழ போறன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த பொண்ணை நீ இந்த மாதிரி பண்ணி இருக்கிறிய, இந்த பொண்ணை கற்பழிச்சு இருக்கிறியே, இந்த பொண்ணை கொலை பண்ணி இருக்கிறியே, இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமான நம்ம செய்த இதெல்லாம் வந்து பெரிய தவறுகள். நான் இப்ப சொன்னது சின்ன சின்ன தவறுகள் தான் நம்ம இதுல வந்து பண்றாங்கல்ல, ஏதோ சின்ன சின்ன தவறுகள். ஒரு 5 லட்சம் வாங்கி நீ ஏமாத்துறது, சொந்தக்காரங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, சொந்தக்காரங்களுக்கு போய் சூனியம் வச்சுட்டு வர்றது, இந்த மாதிரி சில தவறுகள் பண்ணும்போது இதுக்கான கேள்விகள் வந்து கேட்பாங்க, இது பண்ணுவாங்க. நம்ம இப்போ நம்ம எடுக்கிற பிறவி நம்ம ஆசைப்பட்டு வாயின் வரதான். இன்ஜினியர் ஆகணும், நான் வெளிநாட்டுக்கு போகணும், நான் மியூசிஷியன் ஆகணும், நான் சிங்கர் ஆகணும், நான் நடிகர் ஆகணும், நான் தமிழ்நாட்டுல பெரிய நடிகர் ஆகணும், நான் விஜய் மாதிரி ஒரு ஆகணும், நான் ரேசர் ஆகணும், நான் பாக்ஸிங்ல பெரிய ஆள் ஆகணும், நான் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆள் ஆகணும். நம்ம புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வாயின் வரமா. இப்போ வந்து 1/2 hour ஆயிருக்குது. நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து கண்டினியூ பண்றேன். அந்த வீடியோல நம்ம எப்படி பிறவி எடுக்கிறோம், எப்படி நம்ம வரத்தை வாயின் வரோம், நம்மளுக்கு நம்ம பாவ புண்ணியத்தை கால்குலேட் பண்ணி எப்படி வரத்தை கொடுக்குறாங்க, அடுத்த பிறவி நம்மளுக்கு எப்படி அலாட்மெண்ட் ஆகுது, அடுத்த பிறவி எப்போ எடுக்க போறோம், இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல நான் ரொம்ப டீடைல்டா பேசி இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்றேங்க. சரிங்களா?